சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இந்த திருவிழா மாலை ஆராதனையில் கலந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிரியவையாக பேர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆம், அவர் போற்றுதற்கு உரியவர். ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடிடுவேன். ஆம், அவர் அதற்கும் தகுதியானவர். ஆண்டவரை நம்பி நாம் வாழும்போது அவர் தம் தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவ்வாறு அவரின் அன்பை சுவைத்து பார்க்கும்போது மட்டுமே அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பது நமக்கு தெரியும். இவ்வாறு நம்மிடம் பேரன்பு கொண்ட நம் ஆண்டவரை போற்றி பாடுவோமா?
என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். அல்லேலூயா. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்று கூறிய என் அன்பான தெய்வமே, தாயின் கருவினில் எங்களை உருவாக்கி தடுக்கி விழும் நேரம் எல்லாம் எங்களை தாங்கி பாதுகாத்து நாங்கள் எங்கு சென்றாலும் துணையாய் வந்து துன்பத்தில் எங்களோடு உடனிருந்து, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, உன் கரம் பிடித்து வழிநடத்த நான் இருக்கிறேன் என்று எங்களின் துன்ப வேளையில் எங்களை தேற்றி துணிவு தரும் வார்த்தைகளால் எங்களை மயக்கிவிட்டீர். ஆம், உம் பேரன்பால், அளவற்ற பாசத்தால், உம் ஆறுதலான வார்த்தைகளால் நாங்களும் மயங்கி போய்விட்டோம் என்று பாடி வாருங்கள் நம் இறைவனிடம் சரணடைவோம். மயங்கி
நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அல்லேலூயா. அரணும் கோட்டையுமாயிருந்து நம்மை வழிநடத்தும் இறைவன் நம்மை கண்ணின் இமை போல காக்கும்போது நமக்கு என்ன குறை? அன்பு தந்தையே, உம் வார்த்தையே எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக அமைகின்றது. அந்த ஒளியை எடுத்துச் செல்கையில் அது கேடயமாகவும் இருக்கின்றது. இவ்வாறு நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நமக்கு எந்த இடரும் வராமல் பாதுகாத்து வரும் நம் இறைவனை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோமா? கண்ணி போல கடவுள்
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேஸ் என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை, மண்ணின் மைந்தர்கள், நண்பர் குரு அனைவருடைய சார்பாக நெஞ்சம் நிறைந்த திருவிழா வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த அருமையான நாளிலே புனிதருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாளிலே புனிதருடைய அடிச்சுவட்டிலே நம்முடைய வாழ்க்கை பாதையை, அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை பாதையை நாம் தியானித்து பார்த்து நாம் வழி நடக்கக்கூடிய இந்த வழித்தடம் சரிதானா, அல்லது புனிதர் காட்டக்கூடிய வழிபாதையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து, ஒருவேளை பாதை மாறியவர்களாக இருக்கிறோம் என்றால் அவர் காட்டுகின்ற அந்த வழியிலே வழி நடக்க இன்றைய நாளிலே நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். படைமுரட்டி புனித சந்தியாகப்பர் தன்னை தேடி வந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே உதவிகரம் நீட்டக்கூடியவராக இருக்கின்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், வாழ்வில் சோதனைகளாக இருந்தாலும், தன்னை தேடி வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உதவிகரம் நீட்டக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட புனித சந்தியாகப்பர் இஸ்பானியா தேசத்திற்கு சென்று நற்செய்தி அறிவித்துவிட்டு மீண்டும் எருசலேமுக்கு வருகின்ற பொழுது எருசலேமிலே ஒரு பிரச்சனை பூதகரமாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா புனித பவுல். அதுவரைக்கும் திருச்சட்டத்தால் தான் ஒரு மனிதன் வாழ்வு பெற முடியும் என்று போதித்தவர், இயேசு கிறிஸ்துவை, அதுவும் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு திருச்சட்டத்தால் ஒரு மனிதன் வாழ்வு பெற்றுப்பட முடியாது, மாறாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வதால் ஒருவர் வாழ்வு பெற முடியும் என்று போதித்தார். அதை சொல்லி யூதர்களுக்கும் அறிவித்தார், பிற இனத்தவருக்கும் அந்த நற்செய்தி அறிவித்தார். யூதர்களோ ஓட ஓட விரட்டினார்கள், பிற இனத்தவர்களோ ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை நம்புவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் மீட்கப்பட முடியாது என்று ஆழமாக சொன்னார்கள். திருத்துதர்கள் பணிகள் 15வது அதிகாரத்திலே 1 முதல் வாசிக்கின்ற பொழுது
அந்த நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பவுலடியாரை யூதர்கள் பீத்து எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு நிலை உருவாகின்றது. அந்த சமயத்தில் அங்கே நம்முடைய புனிதர் யாகப்பர் வருகின்றார். வந்து அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகின்றார். முடிவு என்ன? இயேசு கிறிஸ்துவை நம்பினாலே போதும் ஒருவர் வாழ்வு பெற முடியும். அதுக்காக மோய்சனுடைய சட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக விருத்த சேதனம் கடவுளை நம்புவதற்கு, இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விருத்த சேதனத்தை பிற இனத்தவர்கள் சந்திக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஒரு அருமையான முடிவை அங்கே சொல்லுகின்றார். இவ்வாறு அங்கே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவராக, தன்னை தேடி வந்த மக்களுக்கு அங்கே வாழ்வு கொடுக்கக்கூடியவராக அங்கே பார்க்கின்றோம். இதனால் பல பிற இனத்து மக்கள் கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டு வாழ்ந்தார்கள். இரண்டாவது ஒரு நிகழ்வை நாம் சொல்லலாம். ரோமிரோ என்று சொல்லக்கூடிய முதலாம் அரசன் அந்த காலத்திலே இஸ்பானிய தேசத்திலே புனிதருக்கு மகிமையும் ஆட்சியும் கொடுக்கக்கூடிய விதத்திலே அந்த அரசன் இந்நாட்டின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகின்றார். உடனே இஸ்பானிய தேசத்திலிருந்து வடக்கிலும் கிழக்கிலுமாக இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தை நாடி தேடி வருகின்றார்கள். இந்த புனித யாகப்பரை சந்தித்து அவரை வேண்டி பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுச் செல்கின்றார்கள். இதனால் இஸ்பானிய தேசத்திலே பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது, ஆன்மீகம் வளர்ச்சி அடைகின்றது, போக்குவரத்து ஏற்படுகின்றது, பணம் எல்லா இடங்களிலும் செழிப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த துருக்கிய தேசத்து இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை. அந்த நாடு வளர்கின்றதே, பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் எழுச்சி காணுகின்றதே என்பதனை சகிக்க முடியாமல் எப்படியாவது போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு சண்டைகளை போடுகின்றார்கள். அப்பொழுது வேறு வழி இல்லாமல் இந்த ரோமிரோ என்று சொல்லக்கூடிய அரசன் அந்த துருக்கி தேசத்து அரசரோடு சண்டையிட வேண்டும். படை வீரர்களையும் தளபதிகளையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். ஆனால் துருக்கிய படை வலுவான படையாக இருக்கிறது. மற்ற நாடுகள் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு அடக்குமுறையை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் எப்படி இத்தனை குறுகிய காவலர்களையும் படை வீரர்களையும் கொண்டு நாம் சமாளிக்கப் போகிறோம் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறான். கலக்கத்தோடு தூங்க போகின்ற பொழுது அவர் புனித சந்தியாகப்பரை நோக்கி ஜெபிக்கின்றார். புனித சந்தியாகப்பரே, இவ்வளவு இன்னல்களையும் பிரச்சனைகளையும் என் நாடும் என் நாட்டு மக்களும் சந்தித்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை. விடிந்தால் போருக்கு இழுக்கிறான், எப்பொழுது என்னுடைய மக்களை நான் இழக்கப் போகிறேனோ தெரியவில்லையே என்று சொல்லி மனம் குமரி புனித சந்தியாகப்பரிடம் அவர் ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆச்சரியம். அவர் கனவிலே தோன்றி சொல்லுகிறார், நான் வெள்ளை குதிரையில் போர்க்களத்தில் இறங்குவேன், வெள்ளை கொடியிலே சிலுவை அடையாளம் வரைந்தவனாக நான் சுற்றி சுற்றி வருவேன், எதிரி நாட்டு அரசனையும் படை வீரர்களையும் நான் அழிப்பேன் என்று சொல்லி, நீ தைரியமாக இரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி தைரியம் ஊட்டுகின்றார். பிரியமானவர்களே, காலை பொழுது விடிந்தது. அரசன் கலங்கி போயிருந்தவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய படை வீரர்களை சந்திக்கின்றான். படை வீரர்களை பார்த்து சொல்லுகிறான், கலக்கமடைய வேண்டாம், சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையோடு வெள்ளை துணியிலே சிலுவை அடையாளத்தோடு நம்மோடு நடமாடுவார், நமக்கு வெற்றியை தருவார், எனவே தைரியமாக வாருங்கள், போருக்கு புறப்படுவோம் என்று சொல்லி அழைத்து செல்கின்றார்கள். பிரியமானவர்களே, வியப்பு. அங்கே போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று அந்த துருக்கிய தேசத்து படை வீரர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். ஏதோ ஒரு மனிதன் போன்று குதிரையிலே கையிலே கத்தியை கொண்டு அங்கு இங்குமாக வீசுகிறார். தலைகள் உருண்டோடு கீழே கிடப்பதை அந்த நாட்டு மக்கள் அரசனும் காவலர்களும் பார்க்கிறார்கள், படை வீரர்களும் பார்க்கிறார்கள். மிரண்டு போய், இதற்கு மேல் நாம் போரிட முடியாது, தெய்வம் அவர்கள் சார்பாக இருக்கிறது,
சந்தியாகுப்பர் அவர்கள் சார்பாக போரிட்டு கொண்டிருக்கின்றார். எனவே நாம் இனி இவர்களோடு போரிட முடியாது என்று சொல்லி, வாருங்கள் ஓடிவிடுவோம், தப்பித்து விடுவோம் என்று சொல்லி எஞ்சி இருந்த படை வீரர்களை அழைத்து கொண்டு போனதாக துருக்கிய வரலாறு சொல்லுகின்றது. அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 70,000 பேரை கொன்றதாக, 70,000 பேருடைய தலை உருண்டதாக அங்கே வரலாறு சொல்லுகின்றது. அந்த அளவிற்கு தன்னை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு, தன்னை நோக்கி யதார்த்தமாக ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு அவர் உதவிகரம் நீட்டக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட புனிதர் நமக்கு ஒரு சில பாடங்களை சொல்லித் தருகின்றார். என்ன பாடம்? நம்மிடம் உதவிகரம் வேண்டி நம்மிடம் வருபவர்களுக்கு நாம் துரோகம் செய்யாமல் நம்மால் முடிந்த உதவியை செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாட்டு நடப்புகளில் பார்த்தோம் என்று சொன்னால், வீரப்பனை காட்டி கொடுத்தது யாரு, பிரபாரனை காட்டி கொடுத்தது யாரு, ஒவ்வொன்றையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி தானே? கூட இருந்தவர்கள், நம்பி இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? அயல் தேசத்தில் இருந்தால் வந்தாங்க? இல்லை, கூடவே இருந்தவங்க. ஆனால் கூட இருந்தவர்கள் அவ்வளவு நாள் இயேசுவோடு ஒரே பாத்திரத்தில் உண்டு தொட்டு குடித்து உண்டவர்கள். அப்படிதானா? யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன செஞ்சான்? துரோக செயலை செய்தான். அப்போது நம்பி இயேசு வச்சிருக்கிறாரு, ஆனால் துரோகம் நடக்கிறது. நம்பி பிரபாகரன் வச்சிருக்கிறாரு, அவன் என்ன செய்றான்? எட்டப்பன் விளைச்சிறான். நம்பி வீரப்பன் பக்கத்தில் வச்சுருந்தான், அவனுக்கு எதிராக துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி வந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே உதவிகரம் நீட்டுவதை பார்க்கின்றோம். புனிதரும் அவ்வாறு செய்கின்றார். அப்போ புனிதருடைய அடிச்சுவட்டில், அவருடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் அத்தகைய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். துரோகம் செய்வார்கள் கண்டிப்பாக, ஆனாலும் கூட அதை கூட பெருசுபடுத்தாமல் அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்ற ஒரு முதல் சிந்தனையை அவர் தருகின்றார். இரண்டாவது, அவர் தன்னுடைய கடிதம் வழியாக ஒரு சில செய்திகளை நமக்கு தருகின்றார். அதில் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வெறுமனே இறைவார்த்தை கேட்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டாம், மாறாக அதன்படி நடக்கிறவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 22வது இறை வார்த்தையிலே சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. வீட்டிலே விவிலியத்தை வாசிக்கின்றோம், ஆலயத்திலே விவிலியத்தை வாசிக்கின்றோம், மறையுரை கேட்கின்றோம். நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது. இறை வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இறை வார்த்தையின்படி செயல்படக்கூடியவர்களுக்கு இன்று பஞ்சம் வந்திருக்கின்றது. இதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், வெறுமனே இறை வார்த்தையை கேட்டுவிட்டு போகக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டாம், மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இதிலே தான் கத்தோலிக்க கிறிஸ்தவம் அடங்கி இருக்கின்றது. இறை வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் செயல்படுகிறவர்கள் பாருங்க ஒரு சில பேர் தான். உதாரணமாக சொல்லலாம், புனித சவேரியாரை சொல்லலாம், இன்னாசியாரை சொல்லலாம், அகுஸ்தினாரை சொல்லலாம், இப்படி புனிதர்களை நாம் சொல்லலாம். இவர்களெல்லாம் இறை வார்த்தையை கேட்டதோடு நிறுத்தி விடாமல் என்ன செய்கிறாங்க? உள்ளுக்குள்ளே போட்டு அசை போட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். புனித இன்னாசியார் படை வீரன், அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது புனிதர்களுடைய வரலாறு கிடைக்கின்றது. வாசிக்கின்றார், விவிலியத்தை வாசிக்கின்றார், மனசுக்குள்ளே குத்தி பெசைது இறை வார்த்தை. நம்ம பெரிய படை வீரன் ஆகணும்னு நினைச்சோமே, இது ஒரு வாழ்க்கையா என்று சிந்தித்து பார்க்கின்றார். இறை வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கிறவராக, ஆண்டவருக்கு ஊழியம் புரியக்கூடியவராக மாறிவிடுகிறார். சவேரியார் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரனில் அவருக்கு ஈடாகாத எதை கொடுப்பார் என்ற ஒரு இறை வார்த்தை அவருடைய மனதை குத்துகிறது, பிசைகிறது, ஏதேதோ செய்து உடனே நினைச்சார சிந்தித்து பார்க்கிறார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியராக வேண்டும் என்ற கனவையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியனாக பணிபுரிவேன் என்று வருகின்றார். அகுஸ்தினார் செய்யாத சேட்டையே கிடையாது, எல்லா சேட்டைக்கும் சொந்தக்காரர் அகுஸ்தினார்னு சொல்லலாம். ரோமியர் கழுத கடிதத்தில் 12வது அதிகாரத்தில் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த இறை வார்த்தை கிடைக்கின்றது.
இருள் முடிய போகிறது, ஒளி தோன்றிவிட்டது, இருளுக்குரிய படைக்கலன்களை எல்லாம் களைந்து விட்டு ஒளிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உடனே அவர் சிந்தித்து பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருளுக்குரிய காரியங்கள் எது என்று யோசித்து பார்க்கிறார். குடி, மது, மாது, எல்லா தீய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருளுக்குரிய ஆட்சி. அதைத்தான் நான் இத்தனை காலம் ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அணிந்திருக்கிறேன். எனவே இனி ஒளிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கின்றார். ஒளிக்குரிய படைக்கலன்கள் என்ன? உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், மகிழ்ச்சி, சௌரத்துவம், இப்படி இது போன்ற பண்புகளை அவர் நினைச்சார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆடையாக அணிந்து கொள்கிறார். ஒட்டுமொத்தத்தில் ஒளியாகிய கிறிஸ்துவை அவர் ஆடையாக அணிந்து கொள்கிறார். இறுதியில் அவருடைய வாழ்வு மனம் கமலும் ஒரு வாழ்வாக மாறிவிடுகின்றது. இப்படி இறை வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே போகிறவர்களாக இருந்து விடாமல் அதற்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இரண்டாவது ஒரு அறிவுரை கொடுக்கின்றார். ஏழைகளை தயவு செய்து மதியுங்கள். பணக்காரன் வந்தால் ஐயா வாங்க உட்காருங்க, சேரை தூசி துடைக்கிறதுலேருந்து அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அமர்த்துற வரைக்கும் எல்லாம் உழுந்து கவனிக்கிறோம். ஏழைகள் வந்தால் அங்கே நில், அங்கே இரு, அல்லது அங்கே போ, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அங்கே யூத சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததை கண்டித்து ஏழைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். ஆனால் நடைமுறையில் யாருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம்? ஒரு துப்புரவு பணியாளருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா, அல்லது மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா? நடைமுறையில் பார்க்கிற பொழுது துப்புரவு பணியாளர்களை பற்றி நம்ம கவலைப்படுவதில்லை. ஏன் 10 நாள் துப்புரவு பண்ணலன்னா ஊரும் நாரி போயிடும், வீடும் நாரி போயிடும் இல்லையா? ஆனால் நம்ம மதிக்க மாட்டோம். வா போ, அவனை இவனை, அவளை இவளை. அப்போது யாக்கோபு சொல்லுகிறார், கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், மனித மாண்பில் ஒருபொழுதும் அவர்கள் பின்தங்கி இருக்கவில்லை. எனக்கு இருக்க அதே மாண்பு துப்புரவு பணியாளருக்கும் இருக்கிறது. எனவே நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் கீழாக இருக்கக்கூடியவர்கள் என்று நாம் அவர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. மாறாக அவர்களுக்கும் மனித மாண்பு இருக்கிறது, அவர்களும் கடவுளின் சாயல் என்பதனை நாம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அறிவுரையாக கொடுக்கின்றார். மூன்றாவது அவர் ஒரு அறிவுரை கொடுக்கின்றார். நாவடக்கம். ஒரு சின்ன தீப்பொறி என்ன செஞ்சிரும், பெரிய காட்டை அழிச்சிரும். எனவே அதே போல தான் ஒரு சிறிய வார்த்தை மனிதன் என்ன செஞ்சிரும், உயிரை போக்கிவிடும். எனவே சொல்லி வைத்தார்கள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பிரியமானவர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நல்ல பாசமாக இருந்தால் என் கண்ணில், என் செல்லில், மூக்கில், மொழியிலங்கிறோம். கொஞ்சம் கோபம் வந்துருச்சுன்னா மாடு சனியனை பாருங்கள். பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை சிந்தனையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே எவ்வளவோ நல்லது இருக்குது. கணவனிடம் எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கிறது, மனைவியிடம் எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கிறது, பிள்ளைகளிடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நான் பேசுவதெல்லாம் எது? குறை. திருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாடி இருக்கிறோம். 10 பேர் குறை சொல்லுவாங்க இல்லையா? ஆசனம் சூப்பராக நடத்துவோம், அதுலேயும் 10 பேர் என்ன செய்வாங்க, குறை சொல்வார்கள். அப்போ என்னென்னா, குறை சொல்வதற்கென்றே இந்த நாவை பயன்படுத்த வேண்டாம், மாறாக நிறைவானதை பேசுவதற்கு இந்த நாவினை பயன்படுத்துங்கள். அப்பொழுது நாவினால் வாழ்வு பெறுவீர்கள் என்ற ஒரு செய்தியும் அவர் அங்கே தருவதை பார்க்கின்றோம். இறுதியாக பிரியமானவர்களே, பொறுமையோடு வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பொறுமை என்பது மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. பொறுமையோடு சேர்த்து சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை இன்றைக்கு அறவே இல்லாமல் போய்விட்டதை பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இந்த பண்புகளை எல்லாம் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அப்போ நம்மிடம் எந்த பண்பு மேலோங்கி இருக்கிறதோ அதற்கு நன்றி செலுத்துவோம். எந்த பண்பு நம்மிடம் இல்லையோ அந்த பண்பை நாம் வளர்ப்பதற்கு நாம் இந்த யாகப்பரை நாடி தேடி வருவோம். இந்த யாகப்பர் நமக்கு என்ன செய்வார், தனது வல்லமையுள்ள பரிந்துரையால் தேவையான அனைத்து அந்த நல்ல பண்புகளை நமக்கு பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். இறையாசீர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊரையும் நிறைப்பதாக. ஆமென்.
அனைவரும் எழுந்து மரியாவின் பாடலுக்கு செவிமடுப்போம். தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பானார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த புனிதர்களை தந்துள்ள, அதிலும் புனித யாகப்பரை நமது ஊரின் பாதுகாவலராக தந்துள்ள எல்லாமல்ல தந்தையாம் இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை மாண்டாட்டுகளை உரிமையோடு எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா,
அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் உம் பணியை வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் படைப்புகளை பலக பெருகச் செய்யும் எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களால் பசி, பட்டினி, நோய்கள், குடிபோதை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்கள் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லாரும் நலம் வாழ பகிர்ந்தளிக்கும் நல்ல மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அருளும் நல்லாயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிபவரே எம் இறைவா, புனித யாகப்பரின் திருவிழாவை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழிலில் வெற்றி காணவும் ஆன்மீக காரியங்களில் இன்னும் அதிகமான ஈடுபாட்டோடு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே,
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே, நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது, வரனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் வார்த்தைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உடைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வில் வளர்ந்தானே, நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. பூரண பரிசுத்த கடவுளாகிய சேசுவே, அத்தியந்த பயபக்துடனே தேவரிரை ஆராதிக்கிறோம். தேவரிற்கு மிகவும் பெரிய சுகந்த புண்ணியமாகிய கருப்புக்கு விரோதமாய் மனு மக்களால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட சகல பாவ தோஷங்களுக்கு பரிகாரமாக
சந்நியாசுடைய மாறாத விரதத்தையும் பரிசுத்த கன்னியருடைய மரியாதை ஒடுக்க வணக்கத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். உயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவ. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக முதலாவதாக தேர்ப்பவனிலே கலந்து நாம் அனைவரும் ஜெபித்தோம். இப்பொழுது திருவிழா மாலை ஆராதனையிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே இந்த திருவிழா மாலை ஆராதனைக்கு வருகை தந்து தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்பு அருத்தந்தை டக்ளஸ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது திசைமுவிலை உலக இரட்சகர் திருத்தலத்தின் அதிபர் தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அருத்தந்தையுடைய சிறப்பு கல்வி பணியிலே ஆர்வமிக்கவர்கள். உலக இரட்சகர் மேல்நிலைப் பள்ளியின் அந்த பள்ளிக்கூடத்தை வளர்ச்சி பாதைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வகுப்பறைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி அளிப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். நாம் அந்த சாலையை கடந்து செல்கிற பொழுது அவ்வப்பொழுது அவருடைய பங்கு பணித்தளத்திலே கல்வி அவருடைய பள்ளிக்கூடத்தை பற்றி அங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதையும் அங்கே வால் போஸ்டர் வைத்திருப்பதையும் நாம் காண முடியும். இதிலிருந்து நம்முடைய அன்பு அருத்தந்தை அவர்கள் கல்வி பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். அந்த கல்வியை ஏழை மக்களுக்கும் வழங்க அவர் எல்லாவித முயற்சியும் எடுத்துக்கொண்டிருப்பவர். வகுப்பறைகளை கட்டி கொண்டிருப்பவர். பள்ளியின் வளர்ச்சிக்காக சிறப்பாக தன்னையே கையளிக்கக்கூடிய அன்பு அருத்தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணின் மீதும் நம் மக்கள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். எனவேதான் நம்முடைய திருவிழாக்களுக்கு அழைக்கிற பொழுது எந்தவித மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. இந்த நேரத்திலும் நம்மோடு இருந்து அப்படி பிரசன்னத்தால் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று அன்பு அருத்தந்தை டக்ளஸ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்முடைய பங்கு மேய்ப்பு பணி பேரவை பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், பங்கு இறைமக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே சிறப்பாக மறையுரை வழங்கியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்பு அருத்தந்தை குழந்தராஜன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்களுடைய சிறப்பு பணி மருத்துவ பணி, சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர். சிறந்த ஒரு மருத்துவராக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய நேரங்களிலே பார்க்கிறோம். கொரோனா நேரத்திலே அநேக மக்கள் நம்முடைய அருத்தந்தை அவர்களிடம் வந்து மருத்துவம் பெற்று செல்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அளவுக்கு இயேசுவின் பணியான மருத்துவ பணியை, குணமாக்குகிற பணியை சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது தூத்துக்குடி டி சபரியார்புரம் பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, சிறந்த ஒரு மறையுரையாளர், சிறந்த ஒரு சிந்தனையாளர். சிறப்பாக எப்பொழுதும் நம்முடைய ஊரின் மீது மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தந்தை அவர்கள் இந்த நாளில் இங்கு வருகை தந்து நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பரை பற்றி அவருடைய புதுமையை பற்றி எடுத்து சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாக, தீமைக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக, நம்முடைய சக்தி மிகு சந்தியாக இருப்பதை போல நாமும் இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்றுபவர்களாக மாற வேண்டும் என்ற அழைப்பை தன்னுடைய மறைவுரை வழியாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பு அருத்தந்தை குழந்தராஜன் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்கள் கொடியேற்றத்துக்கு வருகை தந்து சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றி கொடியேற்றி நமக்கு திருவிழாவை துவங்கி வைத்தார்கள். இப்பொழுதும் நம்மோடு இருந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு அருத்தந்தை மண்ணின் மைந்தர் அவர்கள் MCL மாஸ்டர் ஆஃப் கேனன் லா
திருச்சபை சட்டத்தை படிப்பு முடித்திருக்கின்றார்கள். இன்னும் அதிலே முனைவர் பட்டம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கோட்டூர் பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய முதல் பணித்தளத்திலே பணியை துவங்கியிருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்களும் நம்முடைய மண்ணின் மீதும் நம்முடைய மக்கள் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். எனவேதான் ஊருக்கு வருகிற பொழுதெல்லாம் உடனடியாக காலை வேளையாக இருந்தாலும் சரி, மாலை வேளையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பு அருத்தந்தை அவர்களும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பு அருத்தந்தை வசந்தன் அடிகளார் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நல்ல சமாரியன், நல்ல நண்பன் அருத்தந்தை வசந்தன் அடிகளார் அவர்கள் மிகவும் எளிமையான ஒரு தந்தை. இந்த நவயுக காலத்திலே சொல் செயல் வாழ்க்கையில் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய தந்தை. இரண்டாவதாக ஜெபிக்கக்கூடிய தந்தை, நம் எல்லோருக்காகவும் இப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு தந்தை. இந்த நாளிலே நமக்காக இடைப்பட்ட நேரத்தில் மறையுரை வழங்கி சிறப்பு செய்தார்கள். இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை வசந்தன் அடிகளார் உங்கள் அனைவருக்கும் தெரியும், பூச்சிக்காடு பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்பு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடி போர்த்து நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய யாகப்பருடைய திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இறை மக்களும் ஊர் திருவிழா வரியை கட்டி 2024 வரை ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை மதியம் ஊர் அசன விழா சிறப்பாக நடைபெறும். எனவே அசன குழுவினர் நம்முடைய வீடுகளை தேடி வருகிற பொழுது நம்முடைய இறைமக்கள் அனைவரும் பொருளாகவோ பணமாகவோ தாராள உள்ளத்துடன் உதவி செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து அன்பிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். பெரிய வியாபார திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த கலை நிகழ்ச்சியிலே ஒரு அன்பியத்திற்கு ஒரு நடனம் கொடுக்க வேண்டும். எனவே அன்பிய பெயரையும் நடன பெயரையும் உடனடியாக பங்கு தந்தையிடம் பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு இதே இடத்திலே நம்முடைய யாகப்பருடைய பெருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் காலை 6 மணிக்கெல்லாம் ஆலயத்துக்கு முன்பாக வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நம்முடைய திருவிழா திருப்பலி முடிந்தவுடனே விவிலிய புதிர் 43க்கான குழுக்கள் பரிசு வழங்கப்படும் என்பதையும் ஒவ்வொருவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெரிய யாகப்பரிடம் வாருங்கள், அவரிடம் ஜெபியுங்கள். நீங்களும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக பெற்றுச் செல்வீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.
அதன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.